சிவகாமி அம்மா, ஜாதக பரிவர்த்தனை அப்பவே நான் எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட சொல்லிட்டேன். உங்களை பத்தியும் உங்க தாராள மனச பத்தியும் நீங்க எதையுமே கிராண்டா செஞ்சு பழக்கப்பட்டவங்கன்னு தரகர் தெளிவா சொல்லிட்டாருமா. நான் கூட கேள்விப்பட்டேன். கோவில்ல அர்ச்சனை தட்டுல தட்சணைக்கு 100 ரூபாய் போடுவீங்கன்னு எங்க பக்கத்து வீட்டு மாமி சொன்னாங்க. ஆமா, அந்த மாமிக்கு எப்படி தெரியும்? அவங்க புருஷன் தானே அம்மன் கோவில்ல குருக்களா இருக்காரு. டிபன் சாப்பிட்டுட்டு பொண்ணை பாக்குறீங்களா இல்ல பொண்ணை பார்த்துட்டு டிபன் சாப்பிடுறீங்களா? சம்பந்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கைய நினைக்கிறோம். தீபா, கௌசல்யாவை கூட்டிட்டு வாமா. சரிம்மா. கௌசல்யாவை மட்டும் கூட்டிட்டு வா போ. சரி. கௌசல்யா அப்படி ஒண்ணும் வெக்கப்பட்டு நெளியற பொண்ணு இல்ல. படிச்சவ, உத்தியோகம் பாக்குற இடத்துல பல பேர் கூட பழகனவ, வெளிப்படையா பேசுவா. அப்புறம் என்ன, இவங்க தான் பூர்ண சம்மதத்தோட வந்திருக்காங்களே. கௌசல்யா, ரெடியா? போலாமா? வா. வாமா, மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்கம்மா. பையன்கிட்ட ஏதாவது பேசி தெரிஞ்சுக்கணும்னா தாராளமா பேசி தெரிஞ்சுக்குமா. நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சா? பேசிட்டோமே. உங்க அம்மா என்ன செய்ய போறாங்கங்கறத தெளிவா சொல்லிட்டாங்களே. என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னாங்களே, எப்படி செய்ய போறாங்கன்னு சொன்னாங்களா? இதோ கட்டியிருக்கிறேனே இந்த புடவை, இது 4800 ரூபாய். இது கடன். இப்ப நான் போட்டு இருக்கிறேனே இந்த நகைங்க, இது பேங்க் லாக்கர்ல இருந்து எடுத்ததில்ல. மார்வாடி கிட்ட 4 நாள்ல திருப்பி கொடுக்கறேன்னு கேட்டு வாங்கினது. இங்க இருக்கிற எல்லா பொருளுமே எப்பவோ யாரோ வந்து எடுத்துட்டு போக வேண்டிய அடமான பொருள். அடமானங்கிற அவமானத்தை மூடி மறைச்சு அவசர அவசரமா என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து அமிச்சிடுவாங்க. திட்டிக்கிட்டும் கேவலமா பேசிக்கிட்டும் என்ன உங்க வீட்லயே வச்சுக்குவீங்க. அதெல்லாம் எதுக்குங்க? உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இங்க வந்து சம்பந்தம் பேசி ஏமாறாதீங்க. எல்லாமே பொய் முகங்கள். 1000 பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணிடலாம், கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிடலாம் எல்லாம் பழமொழி பேசுவாங்க. ஆனா அதோட பின் விளைவுகளை அனுபவிக்க போற ஒரு பொண்ணை பத்தி பிராக்டிகலா யோசிக்கணும். எங்க அம்மா போடுறது வேஷம். அவங்க நல்லதுக்கே செஞ்சாலும் அது தப்புதான். ப்ளீஸ், படி ஏறி வந்த உங்களை முகத்துல அடிச்சுதான் நினைச்சுக்க வேண்டாம். எங்க குடும்பமானோ படி இறங்கிட்டு இருக்கு. உங்க பையனுக்கு குடும்பத்துக்கு ஏத்தவளா வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா சொல்றதுக்கு? அதேதான் நானும் கேக்குறேன். இவ்வளவுதானா? இன்னும் வேற ஏதாவது பாக்கி இருக்கா வைக்கிறதுக்கு? இன்னும் என்னெல்லாம் என்கிட்ட மறைக்கிற? பெத்த பொண்ணு கிட்ட குடும்ப நிலைமை எடுத்து சொன்னியா? ஏன் சொல்லல? இதெல்லாம் யாரடி உன்கிட்ட சொன்னது? இது சொல்லிச்சு. நான் உன் பொண்ணு தானே. நீ நிஜ நிலைமை எடுத்து சொல்லலனா எனக்கு தெரியாம போயிடுமா? இனிமே யாராவது என் கல்யாண பேச்சை எடுத்தீங்க, என்ன உயிரோடே பார்க்க மாட்டீங்க. இவகிட்ட யாரு சொல்லிருப்பா? வேற யார் சொல்லிருப்பா? தண்டத்துக்கு ஒண்ணு வளர்க்குறீங்களா உமா? அவதான் லெட்டர் கொடுத்து சொல்லிருப்பா. அன்னைக்கு வந்து கெடுத்தா இன்னைக்கு சொல்லி கெடுத்துருக்கா. அண்ணா, அந்த கௌசல்யா கிட்ட ஏன்டி லெட்டர் கொடுத்த? நான் கொடுக்கல. இல்ல, அவங்க தான் புடிங்கி படிச்சாங்க. அது ஏன்டி என்கிட்ட முதல்ல சொல்லல? அவ கேட்ட உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இல்ல, நான் எப்படியாவது அவளை மான மரியாதையோட இந்த வீட்டை விட்டு கிளப்ப நினைச்சேன். அந்த நினைப்புல மண்ணாளி போட்டுட்டியடி. நீ நல்ல நீதான் என் குடும்பத்துக்கு சனியனா வந்திருக்க. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தரித்திரம் பிடிச்சது. என் வீடு போச்சு, என் சொத்து போச்சு, என் மானம் போச்சு, எல்லாம் போச்சு. எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி வராது. உன்னை பட்டி போட்டாதான் சரியா வரும்.
இனிமே என் முகத்துல முழிச்ச உன்னை சாவடிச்சிருவேன். எங்கேயாவது போய் தொலை. கண்ணபதி நேனே, நான் யாருன்னு தெரிஞ்சுக்க உனக்கு ஆசை இல்லையா? வேலா, திரும்ப என் கண்ணு பொத்து. ஏன்? பொதுவா யாராவது நம்ம கண்களை பொத்துனா கண்ணும் மனசும் இருண்டுடும். ஆனா நீ பொத்துனப்போ நூத்துக்கணக்கான தீபம், அதுக்கு நடுவுல ஜோதி ரூபமா ஒரு ஒளி அறுபடை வீடும் என் மனசுல வந்தது. நானே அங்க போய் முருகனை பார்த்த மாதிரி ஒரு நிறைவு. திரும்பவும் என் கண்களை பொத்து வேலா. என்னமோ பேரின்பமா இருக்கு. நீ அழுதியா? என்னால பல பேர் மனசு கஷ்டப்பட்டதை நினைச்சு அழுறேன். என்னால தானே அத்தை தலை குனிரா போல கௌசல்யக்கா எல்லாரும் முன்னாடி நடந்துக்கிட்டாங்க. என்ன வேலா, நீயும் சிரிக்கிற? நான் உன்னை சொன்னா நீயும் சிரிப்ப. என்ன தமிழ் சொல்ல போறியா? ஒரு நரி கடலோட ஆழத்தை பார்க்க போச்சான். அதோட வாலை கடல்ல விட்டு ஆழம் பார்த்துச்சான். திரும்பி வந்து கடலோட ஆழம் என் வாலை விட நீளம் நின்ச்சான். நீ குழந்தை, அதான் அந்த கதையோட கருத்து உனக்கு புரியல. அத்தை அடிச்சதுக்காக கலங்கி உட்கார்ந்திருந்த எனக்கு புரிஞ்சுதுப்பா. உன் மூலமா அந்த முருகன் தான் என் மனசை தெளிவுபடுத்த இத சொல்லி வச்சிருக்கான். எங்க கண்ணமூடு. இப்ப வாய தர. மாவிளக்கு மாவு ஏது? எங்க அம்மா கொடுத்தது. நீ பசியா இருப்பியேன்னு எடுத்துட்டு வந்த. நீ எப்ப என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போற? எனக்குன்னு ஒரு வாழ்க்கைய முருகன் அமைச்சு கொடுத்ததும் என்ன நீ கூடவே வச்சுப்பியா? நீ பெரிய ஆளானாலும் என்னை விட்டு போகாம என்னை காப்பாத்தணும். என்ன? அப்ப நீ அவ்வை பாட்டி மாதிரி இருப்ப. தண்ணியில அக்னி, 6 பொறி, 6 தீபம். இது யாரா இருக்கும்? வந்துட்டியா? வந்துட்டியா? தாங்க முடியவில்லையே. சார் 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 சௌந்தர்யாமா ஆபீஸ் சாவியை புடிங்கி வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறாங்க சார். கேட்டா ஆபீஸை திறந்தா பாருன்னு மிரட்டுறாங்க சார். எங்க இருக்கா? அதோ அங்க இருக்காங்க சார். குணசேகரா, சௌந்தர்யா ஆர்டர் போட்டுட்டா. அவளா பார்த்து நம்மள ரிலீவ் பண்ற வரைக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காத. ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிடு. சரிண்ணா. கேட்டா சிஸ்டர்ஸ் டேன்னு சொல்லு. ஓகே. சரி சார்.
என்னம்மா? முதல்ல என்னோட கண்டிஷனை சொல்லிடுறேன். வண்டியில கேஸ ஃபில் பண்ணிட்டு பெங்களூர் மைசூர்னு போய்கிட்டே இருக்கும். எப்போ எங்க போர் அடிக்குதோ அப்ப ரிட்டர்ன் ஆயிடுறோம். அதெல்லாம் அமெரிக்கன் ஸ்டைல் அவுட்டிங்மா. இங்க டூர் போனோம்னா எங்க போறோம் எங்க தங்க போறோம்னு சொல்லிட்டு போனோம். அப்படி பண்ணா நீங்க அங்கேயும் ஒரு பிசினஸ் பேசிக்கிட்டே இருப்பீங்க. எனக்கு போர் அடிக்கும். விட்டா நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. வாங்க. ஏமா நீ சொல்றத பார்த்தா நாள் கணக்குல டூர் ப்ரோகிராம் இருக்கும் போல இருக்கு. இங்க பிசினஸ் பேங்க்னு உங்களுக்கு என்ன விட பேங்க்கும் பிசினஸும் முக்கியமா போயிடுச்சா? இவன் எப்பவுமே அப்படிதாம்மா. ஏன் அப்படி பேசுற? தங்கச்சி மோகம் வாடி போச்சு பார். நம்ம டூர் போயிட்டு வந்துருவோம். கிரெடிட் கார்டு வச்சிருக்கல? சரி மனோகரா, நாங்க டூர் போயிட்டு வர வரைக்கும் எந்த முக்கியமான வேலையும் வச்சுக்காத. அப்படி ஏதாவது தலை போற வேலையா இருந்தா பேப்பர்ல விளம்பரமா கொடுத்துரு. அதை பார்த்து நாங்க புரிஞ்சுக்கிறோம். சரி சார். இனிமே அமெரிக்கன் ரிட்டர்ன் சொல்ற மாதிரி தான் எல்லாமே. தங்கச்சி முன்னாடி நாங்க 2 பேருமே தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தான். எனக்கு உலகமே நீங்க 2 பேரும் தானே. எங்க உலகமும் நீதானம்மா. புறப்படலாமா? சார் பாக்ஸ் எல்லாம் காருக்குள்ள எடுத்து வச்சிட்டுங்களா? இன்னுமா எடுத்து வைக்கல. அதுக்கு ஒரு திட்டு வாங்க போறேன். போ 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 எடுத்து வா. புறப்படலாமா? புறப்படலாம். ஆனா நான் தான் வண்டி ஓட்டுவேன். அம்மாடி, உங்க அமெரிக்கால 150 கிலோமீட்டருக்கு குறைவா வண்டி ஓட்டக்கூடாது. இங்க 60 தாண்டாவே அது ஓவர் ஸ்பீடு. அங்க லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ், இங்க ரைட் ஹேண்ட் டிரைவ். நீ வண்டியை ஓட்டனன்னு வச்சுக்கோ, இந்த வண்டியும் உங்க அண்ணன்களும் பார்ட்டா போயிடுவோமா? சின்னனே ஓட்டட்டும். வேண்டாம், நான் தான் ஓட்டுவேன். வேண்டாமா? என்ன தங்கச்சி ஆசைப்படுது, ஓட்டட்டமே. நம்ம தான் பக்கத்துல இருக்க போறோமே. சரி ஜாக்கிரதை. Thank you அண்ணா. ஹலோ. ஹாய், எப்படி இருக்க? ஹே ராஸ்கல், எப்படா வந்த நீ? உன் வீட்டுக்கு வந்திருந்த. நீ பண்டாரமா மாறிட்டேன்னு உன் வீட்ல இருக்கிற கோண புளியங்க சொன்னான். ஸ்டூபிட் இடியட். இவ்ளோ நாள் ஆச்சுல இந்தியாவுக்கு வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியா? ஹே 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 ஹே, இங்கிலீஷ்ல நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது இப்படி திட்டுற வார்த்தைலாம் கத்து வச்சிட்டு இருக்க. இதுக்கு தான் யூஎஸ் வந்து தீசிஸ் பண்ணியா? உன்னை சொல்லி தப்பு இல்ல. உன் அண்ணங்க உன் தலையில தண்ணி தெளிச்சு உன் இஷ்டத்துக்கு வளர்த்துட்டாங்க. ஏய், என் அண்ணங்களோட பேர் எடுத்து பேச்ச மாத்தாத. ஏன்டா ஃபோன் பண்ணல? இல்லம்மா, இங்க வந்த உடனே பிசினஸ் லாஸ்லாம் சரி கட்ட வேண்டிய நிர்பந்தம். ரொம்ப பிஸியா இருந்துட்டேன், அதனால தான் ஃபோன் பண்ண முடியல. அதுக்கு நீ ஃபைனான்சியர் கிட்ட எல்லாம் போணும். கோவில் உண்டியில இருந்து பணம் கொடுக்க சாமி கிட்ட கேட்க போனியா? இப்போ நீ எங்க இருந்துடா பேசுற? வீட்ல இருந்துதான். சௌந்தர்யா, பை எனி சான்ஸ் ஆர் யூ ஃப்ரீ டுடே? ஃப்ரீ இல்ல, ஆனா உனக்கா ஃப்ரீ பண்ணிக்கிறேன். நான் ஒன்னும் உன்ன மாதிரி இல்ல. எப்ப பார்த்தாலும் உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடானா அம்மா, ஆண்டவன், ஆபீஸ், அதுக்கப்புறம் கடைசில தான் என் ஞாபகம் வரும்ல. இரு, உன்னை நேர்ல பாக்கும்போது நான் என்ன பண்ற பாரு. ஓகே பாய். அண்ணா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. டூர் அப்புறம் போய்க்கலாம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வெளியூர்ல இருந்து ஃப்ரெண்ட் வந்திருக்கான், அவனை பார்க்க போணும். ஏமா, நீ தானம்மா எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அடம் பிடிச்சா? எங்களை விட முக்கியமான நபரா? யாருமா அது? ஒரு வயசு பொண்ணு, அதுவும் மாடர்ன் பொண்ணு கிட்ட இந்த மாதிரி கேட்டா அவ பிரைவசில மூக்க நுழைக்கிற மாதிரி. எதிர்பார்த்தேன் நீ இப்படி ஒரு பதில சொல்லுவ. உங்க அண்ணன் மூக்கு உடையான்னு. மொத்தத்துல என்ன, டூர் ப்ரோகிராம் கேன்சல் அதானே? அதேதான். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். See you. பாத்துமா பாத்து. என்ன இப்ப வந்து அந்த போன் கால ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வரக்கூடாதா? ஏன்? எல்லா ப்ரோகிராமையும் கேன்சல் பண்ணிட்டோமே. கவலைப்படாதடா, சந்தோஷப்படு. நம்ம தங்கச்சி சதா சர்வகாலமும் நம்மளே சுத்தி வராளே, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க மாட்டாளான்ற கவலை எனக்கு இருந்துச்சு. இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டா. Who is that அப்பாவி? இவகிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட போற அந்த பாவப்பட்ட ஆத்மா யாரு? அதை யோசி. சார் பெட்டி. நீ டூர் போறியா? இல்ல சார். போற போ சார். ஏன்டா இவ்வளவு லேட் ஆயிட்டு வந்தா? உள்ள வச்சுட்டு போ. சரி சார். உமா மயிலாடும் சோலை. நமஸ்காரம். சிவாச்சாரியர், தர்மகர்த்தா, அபிராமி பாட்டி இவங்க சார்பா இந்த லெட்டர் நான் எழுதியிருக்கேன். இத்தனை வியாபார கடன் கஷ்டத்துல ஒரு பூர்வீக சொத்தை வித்து கடனை அடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனா நீங்க கடனை அடைச்சதும் இல்லாம பாக்கி சரிபாதி பங்கு பணத்தை முருகன் கைங்கரியத்துக்கு அனுப்பி வச்சது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. உயிரோட கூட இருக்கிற பார்ட்னரே ஏமாத்துற இந்த உலகத்துல அப்பாவுக்கு முருகன் பார்ட்னருங்கிறத மறக்காம நீங்களும் அதே எண்ணத்தை வச்சிருக்கீங்க.
ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா கோயில் நல்லா இருக்கணும், கோயில் நல்லா இருக்கணும்னா உங்களை மாதிரி மனசு படிச்சவங்க நல்லா இருக்கணும். உங்களுக்காக நான் முருகன் கிட்ட பிரார்த்தனை பண்றேன். முருகன் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். வாழ்க வளமுடன். அனைவரின் சார்பாக முருகன் அடிமை உமா. ஐயோ அறிவு இருக்கா? எதுக்கு படுத்துக்கிறவன வந்து அடிக்கிறா? சாரி. என்னத்த சாரி? வீட்ல தொந்தரவு தாங்காம இங்க வந்து படுத்தா பேய் மாதிரி வந்து அடிக்கிறீங்க. நீ என்ன பொண்ணா பிசாசா? நான் தான் தெரியாம பண்ணிட்டேன். சாரி சொன்னேன்ல. சாரியை தூக்கி குப்பையில போடு. அடிச்ச அடியில வயிறே கலங்கிடுச்சு. ஏதாவது ஒண்ணுனா உங்க அப்பா நான் வந்து செலவு பண்ணுவான். ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கெல்லாம் மரியாதை ஒரு கேடு. டேய், இப்போ என்னதான்டா சொல்ற? என்னது டேயா? இன்னும் அசிங்க அசிங்கமா திட்டுவேன். பாரதேசி, போனா போதுன்னு விட்டா நீ பாட்டு பேசிட்டே போற. உன்னை எவன்டா மூஞ்சி மூடி இங்க படுக்க சொன்னது? அது ஏன் இஷ்டம். நான் அப்படிதான் படுப்பேன். அப்ப நானும் அப்படிதான் அடிப்பேன். மரியாதை கெட்டு போடும் தெரியுமில? என்ன மரியாதை கெட்டு போய்டும்ன்ற? செருப்பு பிஞ்சிரும். எங்க அடி பாப்பா. பாக்குறியா? அடிச்சா தாங்கவே மாட்டேன். பாக்க டீசென்ட்டா இருக்க, செருப்பெல்லாம் கையில எடுக்கறியா? அசிங்கமா இல்ல? உனக்கு அசிங்கமா இல்ல? வீட்டுக்கு வந்துட்டு இங்க வந்து படுத்துட்டு இருக்க. நான் வீட்டுக்கு பயப்படுறது உனக்கு எப்படி தெரியும்? நீ தான சொன்ன பொண்டாட்டிக்கு வந்துட்டு இங்க வந்து படுத்துட்டு. என்னாச்சுமா? என்னாச்சு சார்? நியாயத்தை நீங்களே கேளுங்க சார். நான் பாட்டுக்கு அக்கடான்னு படுத்திருக்கேன். வந்து வயித்துல அடிச்சதும் இல்லாம மரியாதை இல்லாம பேசுறா சார். ஏய், உனக்கு என்ன மரியாதை? பாரு, நீ எனக்கு தெரியக்கூடாது நீங்க முகத்தை மூடி படுத்துட்டு இருக்கேன்னு நினைச்சு இந்த ஆள் வயித்துல தெரியாம அடிச்சிட்டேன். அதுக்கு சாரி கேட்டேன். அதுக்கு மேலே ஓவரா பேசிட்டே போறா. தெரியாம அடிச்சாங்க. எதுக்கு சார் இப்போ? அவராவே இருந்தாலும் அப்படி அடிக்கிறது ஒரு நிமிஷம் உயிர் போயிடுச்சு தெரியுமா? போட்டும். ஏய் சும்மா இருமா. சார் சார் சாரி. அவங்களுக்கு பதிலா நான் வேணா மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க லேட்டா வந்ததுக்கு எனக்கு தண்டனை. யோ, அதான் சாரி சொல்லிட்டல. என்னையா பேசிட்டே போற நீ? விடுமா, நான் உன்கிட்ட பேசுறேன். ஹலோ 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்டாப் இட் ஸ்டாப் இட். ஸ்டாப் இட். போய் வேலைய பாரு. சார் நீங்க போங்க சார் ப்ளீஸ். பாவம் சார் நீங்க. சாரி சார். என்னையா பாவம்? குரங்கு. நீதான் பாவம். சாரி. ஓகே. ஐயோ ஏமா பாவம் அவனை போய். சௌந்தர்யா சௌந்தர்யா ஏய் சௌந்தர்யா ஏய் நான் சொல்றது கேளு. டோன்ட் பீ சைல்டிஷ் மா. அவன் கூட எதுக்கு இந்த சண்டை எல்லாம்? நீ என் கூட பேசாத. பேசக்கூடாதா? சரி பேசல. ஓகே. பேசாதேனா பேசாம இருக்கறதா? இப்ப பேசணும்ன்ற அவ்வளவுதானே? மதிப்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே, வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்த மாதிரி பேசுன அந்த பரதேசிக்கு விழுந்தது உனக்கு விழும். எப்போ வந்த? 1 வீக் ஆச்சு. 7 days. உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா அமெரிக்கால இருந்து கிளம்பி வந்த. நீ எல்லாத்தையும் கெடுத்துட்ட. பேசாம அந்த மயிலாடுஞ்சோலைக்கே நான் வந்துடலாம் நினைச்சேன். ஏய் வந்திருக்கலாமே. எவ்வளவு அழகான வில்லேஜ் தெரியுமா? நீ அங்க வந்திருந்தனா அந்த ஊரை விட்டு வர்றதுக்கு உனக்கு மனசே வந்திருக்காது. இன்ஃபேக்ட் நம்ம ஹனிமூன் கூட அங்கேயே வச்சுக்கலாம்னு இருக்கேன். என்னது? விளையாடுறியா? நீ என்னமோ ஸ்விட்சர்லாந்து, ஆப்பிரிக்கா, யூரோப்னு சொன்ன. இப்ப என்ன சீப்பா முடிக்கல நினைக்கிறியா? கொன்னே போட்டுருவேன். அதைத்தானே தினமும் செஞ்சுட்டு இருக்க. ஐய் சாரி சாரி சாரி. சரி சரி கெஞ்சாத. பார்க்க பாவமா இருக்கு. நீ எப்படா அமெரிக்கா கிளம்புறதா பிளான்? நீ இப்ப சொன்னாதான் நான் என் அண்ணனுங்க மனசை தேத்திட்டு நானும் ரெடி ஆகிறதுக்கு டைம் கரெக்டா இருக்கும். அதுக்கு அவசியமே இல்லை. நான் இங்கே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சிவா, அமெரிக்கா தான் உன் வாழ்க்கையோட லட்சியம் சொல்லிட்டு இருந்த? அது அப்போ. இங்கே நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, காம்படிஷன் இருக்கு. இங்கே இருந்து ஜெயிக்கணும். இங்க முடியலன்னா அமெரிக்கா போனாலும் வேஸ்ட் தான். நீ இப்படி பேசுறது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்ல சௌந்தர்யா, இங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க எல்லா கம்பெனியும் மிரட்டி அழிச்சு அவங்களோட கம்பெனியை முதல் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும். என்னோட கம்பெனியை முதல் எடுத்து கொண்டு வரணும். இதுதான் என்னோட முதல் லட்சியம். உன்னோட லட்சியத்தை நீ எப்படி வேணாலும் மாத்திக்கோ. ஆனா என்னோட ஒரே லட்சியம் நீதான். அதை மறந்துடாத. சௌந்தர்யா, அமெரிக்கால இருக்க போறேன்னு ஏகப்பட்ட கனவு கண்டிருப்ப. இப்போ இங்கே இருக்க போறேன்னு வருத்தப்படுறியா? சீதைக்கு ராமர் இருக்கிற இடம் தான் அயோத்தின்னா, எனக்கு நீ இருக்கிற இடம் தான் அமெரிக்கா. எங்க இருந்தாலும் எனக்கு நீ வேணும். I love you, da. ஏன்டா தலை தெறிக்க ஓடியாரா? டேய், குதிரைக்கு கொல்லு வைக்க சொன்ன செஞ்சியா? இருந்தா தானே செய்யறதுக்கு. ஏன்டா டேய், உன் சம்சாரத்தை விட்டு அந்த சேட்டு பொண்ணு சோனாவை பார்த்து சொன்னியா? இருந்தா தானே சொல்றதுக்கு. என்னடா எதை கேட்டாலும் இருந்தா தானே செய்யறதுக்கு. படிச்சு பாருங்க, எல்லாம் தெரியும். இருந்தா தானே படிக்கிறது, கண்ணாடி இல்லையே. எது? சேட்டு மகள் சோனாவுக்கும் எனக்கும்
இன்று அதிகாலையில் குன்றத்தூர் முருகன் கோவில் காதல் திருமணம் நடக்கிறது, தேட வேண்டாம் இப்படிக்கு கோச்சு கூப்பன். ஏண்டா டேய் வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கிறியா? போய் மடங்கி புடிங்கடா. எங்க புடிக்கிறது? பொண்ணு கோச்சாடெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். ஐயோ போச்சு, கோச்சும் போச்சு, பொண்ணும் போச்சு. நாகம்மா 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 கோச்சு கூப்பன் உனக்கு சங்கு ஊத்திட்டான், படிச்சு பாரு. என்னடா சொல்ற? பாரு. சேட்டு பொண்ணு சோனாவை கடத்திக்கிட்டு கோச்சோட போயிட்டான் அவன். காலையில குன்றத்தூர் முருகன் கோயில்ல கல்யாணமா. சேட்டுக்கு பொண்ணு போச்சு, நமக்கு கோச்சு போச்சு, உனக்கு மான மரியாதை எல்லாமே போச்சு. இனிமே எவன் நம்பி உன்கிட்ட கன்னி பொண்ணுங்களை காத்து கழிப்பு விடுவான்? இப்ப என்ன பண்ண போற? சோறு தின்ற இலையிலேயே விஷம் வச்சிட்டானா நம்பிக்கை துரோகி. அவன பானுகோபா, பிரம்மராட்சசா, தலையில்லா உண்டமே, தறிக்கட்டு ஓடிவா, குருதியிலே குளிப்பாட்ட குத்தி எதிராடவா. வெற்றி வெற்றி. ஓ நீயா? என்ன விஷயம்? உன் கோச்சு வண்டிக்காரன் தலையை எடுத்தாச்சு, என் தலையை கொடுத்துரு. அதுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு. அதுக்குள்ள நீ செய்ய வேண்டிய காரண காரியமும் நிறைய இருக்கு. இட்ட கட்டளைய நிறைவேற்றின என்ன அளக்கழிச்சு ஏமாத்தாத. ஏ கோச்சு வண்டிக்காரன் தலையை எடுத்தியே, அத உன் உடம்புல ஒட்டிக்க வேண்டியதானே? நாகம்மா கேலி பண்றியா? உனக்கு தலை கிடைக்கணும்னா நான் கொடுத்து நீ அத ஒட்ட வச்சுக்கிறது சுலபமான விஷயம் இல்ல. பிரம்ம ராட்சசனால வெட்டப்பட்ட தலை. அதுக்கு நீ என்ன வழிபாடு செய்யணும் தெரியுமா? என்ன வழிபாடு செய்யணும்? காட்டுல மேட்டுல கருப்பு நிறத்துல ஊசி நுழையாத கிணத்துல விரலால நீர் எடுத்து
ஆளரங்காத கிணத்துல அத ஊத்தி வாய் பேசாத பையனை நீந்த வச்சு வந்த பொருளை வச்சு விக்கிரகம் செஞ்சு வழிபடணும். அப்பத்தான் உன் உடம்புல தலை ஒட்டி பழைய உருவமா நீ மாற முடியும். அத ஏன் உங்ககிட்ட தைரியமா சொல்றேன் தெரியுமா? அது உன்னால முடியாத காரியம். என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அந்த சிரசு இருந்தாதானே மூளை இருக்கும். மூளை இருந்தாதானே அறிவு வேலை செய்யும். அது முண்டமா அலையிற உனக்கு முடியாத விஷயம். நாகம்மா, அதுதான் வழியை சொல்லிட்டேனே. ஏன் என்கிட்ட தலைய யாசகம் கேக்குற? போ போ இங்க இருந்தே. போடா போ.